அண்மைச் செய்தி. திண்டுக்கல்லில் கடந்த சனிக்கிழமை இர்ஃபான் என்பவர் வெட்டிக் கொல்லப்பட்ட வழக்கில் தொடர்புடைய ரிச்சர்ட் சச்சின் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் அவர் தற்போது போலீசாரால் சுட்டுப்பிடித்த தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது. இது குறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர் மணிமாறன் வழங்க கேட்கலாம். மணிமாறன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். திண்டுக்கல்லில் கடந்த சனிக்கிழமை அன்று இர்ஃபான் என்பவர் திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே ஒரு சந்து பகுதியில் கொடூரமாக தலை சிதைக்கப்பட்டு வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த வழக்கு திண்டுக்கல் வடக்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைக்கப்பட்டு கொலையாளிகளை தேடி வந்த நிலையில் நேற்று இந்த கொலை சம்பந்தமாக 6 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அந்த 6 பேரில் ரிச்சர்ட் சச்சின் என்பவரை திண்டுக்கல் மாலைப்பட்டி சுடுகாடு பகுதியில் விசாரணைக்காக காவலர்கள் அழைத்து சென்றுள்ளனர். அழைத்து சென்ற போது அவர்கள் இந்த கொலைக்கு பயன்படுத்திய கத்தி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள் மற்றும் அவர்கள் உடுத்தியிருந்த சட்டை அனைத்தையும் அங்க மாற்றி சென்றுள்ளன. அதை கைப்பற்றுவதற்காக அழைத்து சென்ற போது அங்கு காவலர்களுக்கு ஆயுதத்தை எடுத்து கொடுக்கும் போது காவலர் அருண் என்பவரை தாக்கிவிட்டு வலது கையில் வெட்டி தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்றுள்ளார் ரிச்சர்ட் சச்சின். அப்போது 2 முறை எச்சரித்து காவலர்களை மீண்டும் தாக்க முயன்ற போது அவரை வலது காலில் சுட்டு பிடித்துள்ளனர். தற்போது வடக்கு காவல் ஆய்வாளர் வெங்கடாச்சலகிரி தலைமையிலான இந்த காவலர்கள் சுட்டு பிடித்து தற்போது திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அந்த காயம்பட்ட காவலர் மற்றும் இந்த ரிச்சர்ட் சச்சின் என்ற ரவுடியும் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர்.